தாத்தா என்ன செய்றியா? நவாப்பழம் உழுப்புறோம். நவாப்பழம் உங்களுக்கு புரியலாக்கும். அது எப்படி தாத்தா உங்க பனங்காட்டுல மட்டும் பனையும் இருக்கு, தென்னையும் இருக்கு, மாமரமும் இருக்கு, நவாப்பழம் மரம் இருக்கு, கொடுக்காப்புளி இருக்கு, பக்கத்துல கடற்கரை இருக்கு, 10 அடியில தண்ணி வேற இருக்கு. எப்படி எல்லா சௌகரியமான இடத்துல இருந்துக்கிட்டோம். சொர்க்க மாதிரி இடத்துக்கு வந்து அமைஞ்சிருக்கேன்னா சில பேருக்கு இந்த புண்ணியம் கிடைக்காது. எல்லா புண்ணியம் ஒரே ஆளுக்கு கிடைக்காது, உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. தென்னை மரம், மாமரம், புளிய மரம், எல்லாமே. புளிய மரமும் இருக்கா? புளிய மரமும் இருக்கா? அந்த கடத்துல இருக்கு. சரி சரி. ஆமா, ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொன்று சாப்பிட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதான். சரி சரி. பாட்டக்காரன் வந்தா பணக்காரன் வந்தா அவனுக்கு 2 கொடுக்க வேண்டியது. சரி. ஒருத்தன் வராட்டா நம்ம 2 தின்னுக்க வேண்டியதான். சரி. இது மரத்துக்காரனுக்கு தான் சொந்தம். சரி. இப்போ அவன் நேற்று வந்தா நேற்று 5 ரூபா உழுப்பி போட்டேன், அவன் பாட்டுக்க போயிட்டு விட்டான். அப்ப நீங்க தெரியாம உழுப்புறீங்களா? இது இன்னைக்கு தெரியாமலாம் இல்லை, தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் கேட்க மாட்டான் மச்சினேன். சரி சரி, உங்க மச்சாவட்டாக்கும். ஆமா சரி, அப்ப நமக்கு தான். அதனால என்ன ஏதுன்னு கேட்க மாட்டான். சரி, கேட்க மாட்டான் அப்படின்னு சொன்னா நான் இது வேஸ்டா ஆடு தானே பிறக்குது. கீழே விழுற பழம், கீழே விழுற பழம் நம்ம பேரைக்கு. அதனால சரி இன்னும் நாளைக்கு நாளை கழிச்சாப்புல வருவாப்புல, குழந்தைய வருவா, அவங்களுக்கு உளிப்பு கொடுப்போம், இல்லைன்னா அது உள்ள உளிப்பிடும். சரி சரி சரி. வேஸ்டா போறதை என்ன செய்ய. சரி, நம்ம சாப்பிட்டு ஆடு குட்டியை தான் தின்னுட்டு இருக்கோம். ஆடு நிறைய பறக்குது. எல்லாரும் கிலோ 200 300 வாங்கிட்டு இருக்காங்க. இங்க ஆடு தின்னுட்டு இருக்கு பனங்காட்டுக்குள்ள. கொண்டு போய் விற்கிறதுக்கு ஆள் இல்லை. சரி 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 சரி. இல்லை கடையில் வீட்டுக்குள்ள 2 ஒன்று தின்னுட்டு போகுது. ஆமா ஆமா, அது தேவை அப்படியே பார்க்கறது, சும்மா கிடக்கிறதுக்கு. சரி. இன்னும் பணத்தை முடிஞ்சு போயிட்டு சரி சும்மா இருக்கும். சும்மா இருக்கும்போது கதை 2 வந்த புள்ளியே போன புள்ளின்னு 2 தின்னுக்குதுங்க. பணத்தை எப்படி சுத்தமா முடிஞ்சிட்டா இல்ல இன்னும் இருக்கும்? அரை வரையா என்னத்தையா 2 தவறம் 1 தவறம். எத்தனை பணம் செய்யுது? பணம் ஒரு 10-15 வரையும் என்னமா செய்யுது. 15 பணம் செய்யுது மொத்தம். ஆமா, எனக்கு ஒரு 1.5 தவறத்துக்கு உள்ளதான் இருக்கும். 1.5 தவறம் இருக்கு. அப்பனா ஒரு 5 கிலோ கருப்பட்டி வருமா? ஆமா, ஒரு 5 கிலோவுக்கு இருக்கு. மாமாவுக்கு ஒரு 3 கிலோவுக்கு சேரும். மொத்தம் ஒரு 8 கிலோ. மொத்தம் ஒரு 8 கிலோவுக்கு இருக்கும். அது அப்படின்ட்டு என்னத்தையா. சரி, ஏன்னா இங்கிட்டு கொண்டு போடுங்கடா, 2 தட்டி பார்ப்போம். சரி தாத்தா, இந்த வருஷம் பனைத்து எப்படி இருக்கு? நீங்க நினைச்ச மாதிரி இருக்கா? அப்படி நினைச்ச மாதிரிலாம் இல்லை. சரி. இருந்தாலும் ஆடியில் வந்து ஒரு பூட்டு என்னத்தையா, ஆடியிலேருந்து இது வரைக்கும் மழை பெய்யாதனால காம்பு கட்டாயமாக சாப்பாட்டு போய் கொஞ்சம் இருக்கு. ஆமாம், கொஞ்சம் கடங்காவல் கம்மி வச்சிருந்தா பூரா அடைச்சிருப்பான். சரி சரி. அப்போ இப்போ நீங்கள் நினச்ச அளவுக்கு பனைத்து இல்லை. நம்மளுக்கு அந்த மாதிரி இல்லை. காரணம் என்னன்னா நமக்கு பாக்கி அதிகம். பாக்கி உங்களுக்கு மொத்தத்துக்கு ஒரு பாதி அளவு குறைஞ்சிருக்குமா? பாதி முக்கால்வாசி நிறுத்தி. முக்கால்வாசி குறைச்சிட்டியா? அப்போ முக்கால் ஓடி இருக்குன்னா அவங்க கொஞ்சம் கம்மியாக வச்சிருந்தவங்களுக்கு என்னத்தையும் சோத்து பாட்டுக்கு வச்சிருப்பாங்க. ஆனால் நல்ல பனைத்து இருந்துச்சுன்னா கடனை அடைச்சிட்டு எக்ஸ்ட்ரா காசு இருக்கிற அளவுக்கு வச்சிருப்பியா? சரி சரி. இந்த சாக்கு தூக்கிட்டாலே இருக்கும். போடுங்களா கட்ட மட்டை தூக்கி அந்த பக்கம் போடுங்க மாதிரி. அதோட சரின்ட்டு எடுத்தே சாப்பாடு இந்த மாதிரி சாப்பாடாவது ஓடுதான்னு பார்ப்போம் 5-6 நாளைக்கு. ஒன்று 2 தான் வரும், நிறைய பழுக்கள் இல்லை. அதான் உங்களுக்கு இப்போ எத்தனை வயசு ஆகுது? எனக்கு 30-35 வயசு வரும். 35 வயசு. உங்க மகனுக்கு எத்தனை வயசு? எனக்கு 6 வயசா? அவரு தொழிலதிபர், அவரு வயசாலியா இருப்பாரு. உங்களுக்கு வயசு கம்மியா? ஒரு 60-62 வயசு இருக்குமா? 50 வயசு வரும். 50 வயசு தான் இருக்குமா? 55 வயசு வரும். பரவாயில்ல. இப்போ வெளியூரில் வந்து 40-45 வயசுலேயே நடக்க முடியல, ஓட முடியல, ஒரு 5 கிலோ தூக்க முடியல அப்படின்ட்டு இருக்காங்க. நீங்கள் இத்தனை வயசுலேயும் பனையேறி பழம் பிறக்கி ஆடு மேய்ச்சி எல்லா வேலையும் பாக்கி என்னதா?
ஏன் மலை மலை பிறக்குங்க போவோம். இவன் குழம்புச்சிக்கிட்டு கிடக்கான். குளம் அதுவும் பிடிக்குமோ? எல்லாம் பிடிக்கும். பிடிக்கும். இதில் அவன் உள்ள பண்ணோம். இதுக்கு மேலே போட்டு அளப்பணும்னா காய் விழுந்துடும். காய் விழுந்துடும். அதுக்கு தான் அதை சும்மா லைட்டாக உளுந்து. கொடுக்காப்புளி சீசன் முடிஞ்சோ? அது முடிஞ்சுன்னா மேலே பூரா காயாக கிடக்கு இல்லையா? எனக்கு ஒரு வாரத்துக்கு திங்கலாம். அதையும் பிடிச்சிருக்கூடாது. காய பூரா உரிப்பிட்டீங்கன்னா அப்புறம் உங்கள் மச்சான் வந்து பாவத்தை கொஞ்சம் நவுண்டுக்கு எங்கே பார்ப்போம். இது பார்த்துருக்கேன் பார்ப்போம். இன்னும் இப்போ எத்தனை நாள் தான் பண்ணிட்டுருக்கோம்? இன்னும் 1 மாதம் இருக்குமா? அவ்வளோதானா? சரி சரி சரி. இப்போ பனையத்து முடிஞ்சு போச்சு. அடுத்து எங்கே வேலை கருவட்டை அந்த மாதிரி வேலைக்கு போயிருவீங்களா? போக மாட்டேன். ஆட்டுக்குட்டியை காலையில் பற்றி விடுவேன். சரி. பேசாமல் ஊருக்குள்ள இருந்து விளையாண்டுக்கிட்டு உட்காந்துக்குவேன். சரி. எத்தனை ஆடு வச்சிருக்கியா? ஒரு 6, 7, 10 கன்று வரும். 10 ஆடு வச்சிருக்கீங்களாக்கணும். மாடு இருக்கா? ஆமாம். சரி. சீமான் சொன்ன மாதிரி ஆடு மட்டுமே வச்சுக்கிட்டே பொழப்பு ஓட்டிடுறியா? அவ்வளோதான் கல்வி. என்னத்தையோ ஊற்றுற கஞ்சி குடிச்சிட்டு பேசாமல் 100 நாள் வேலைக்கு எழுதி போட்டால் அதுவும் சீட்டு தர மாட்டேன்ட்டாங்க. ஏன்? அவ்வளோதான், உனக்கு இல்லைன்ட்டாங்க. சரி. அதோட பேசாமல் வீட்டில் உட்காந்துரு. சரி சரி. அவ்வளோ மாட்டை பற்றிருப்பாவே என்னால் உட்காந்துக்கிற. சாயங்காலம் வர வீட்டில் கஞ்சி குடிச்சிட்டு படுத்துக்கிற. நல்ல வேலை தானே. டேஸ்ட்டாக இருக்க பழம். இது நம்ம போனதும் பிறத்தாவே கீழே வந்துடும். தோப்பா இருக்குது தாத்தா. அதிகமாக போட்டு உழுப்ப கூடாதுமா. போதும் வாங்க. அதான் 10 கிலோ கிட்ட சேர்த்துட்டீங்கள. அடுத்த மரத்துக்கு அதில் உழுப்ப கூடாதா? பிஞ்சா இருக்கோ? தண்ணி சேர்த்து காணாம. இப்போ வந்து ஒரு 10-15 அடியில் தண்ணி இருக்குல்லங்கண்ணா. ஆமாம். அப்புறம் ஏன் தண்ணி சேர்த்து பத்த மாட்டேங்க? அந்த அளவுக்கு கூட வேறு போய் எடுக்காதா? வேறு எடுக்கும். வேறு எடுக்கிறதுனால உள்ள தண்ணி இழுப்பாகாது. மழை பெஞ்சுனா தான் கொஞ்சம் இதாக இருக்கும். குறுத்தில் விழணும். சரி சரி. அப்போனா தான் கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் மழை பெஞ்சுன்னா பனைத்து சோழி முடிஞ்சிருமில்ல சுத்தமாக. எதுக்குமே அந்தந்த டயத்தில் மழை தண்ணி குறுத்தில் விழணும். மேலே அப்பள தண்ணி விழுந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த வாம கீழே விடி பறத்த விடி கிடக்குவார். மச்சா மரத்தில் பழத்து முறம் பெருக்கிட்டாரு. சும்மா 2 மணி நேரம் 3 கிலோ இருக்கும். கவரோட எடுத்துச்சு. இது டேஸ்டாக இருக்கான்னு பார்ப்போம். போதும் சின்ன மரத்தை உங்களுக்கு போதா? அதெல்லாம் அங்கே சித்திக்கு கொண்டு போக சொல்லுவாமே. சாப்பிட்டு பாரு. அப்போ சாப்பிட்டது வேறு மரம், இது வேறு மரம். அதில் உள்ள டேஸ்ட் இதில் இல்லை. ரொம்ப சவுக்கு. எப்படி? ரொம்ப சவுக்கு. வேண்டாம். அந்த டேஸ்ட் பார்ப்போம். இன்னொரு மரம் இருக்கா? இதில் பரலாமா பழம். ஆனால் பொருசாக இருக்குது. இதில் பொடுசாகவே பழுத்துருக்கு. அவ்வளோதான் இருக்கு. சீசன் புழுக்கு புழுக்கையாக இருக்கும். எல்லாம் நேற்று அவனும் உழுப்பல. நம்ம கை வச்சோம்னா பூரா கீழே வந்துடும். சரி. இதை டேஸ்ட் பாரு. எனக்கு ஒன்றும் கொடுக்கணும். அந்த நீர் சத்து இல்லாதது வெம்புன்னு அந்த மாதிரி இருக்கும். பழம் நல்லா இருக்கு. ஆனால் கொட்டை சைஸ் பெருசாக தான் இருக்குது. பழம் தான் முழுசாக இருக்குது.
அந்தந்த சீசன் போனால் தான் அந்தந்த மரம் மொட்டையாயிடும். முட்டை மாமரம் மொட்டை போயிட்டு. ஆமாம். கொய்யா இருக்குது, கொடுக்காப்படியே கொடுக்காம இருக்குது. இது அடுத்து இன்னும் ஒரு வாரம் தான். நம்ம பனங்காட்டில் எல்லா மரமும் இருக்குன்னா இதுதான். இந்த மரங்கள்லாம் பொட்டைக்காட்டில் இருக்கணும். பொட்டைக்காடுனா களிமண் தரையில். சூப்பராக பழமாக இருந்தது, நல்லா பெருசாக இருக்கும். நல்லா இருக்குடா. நல்லா கிடைச்சிட்டு அப்போ இன்னும் 2 பறிங்க. மட்டைடா இது சூப்பராக இருக்கு. எதை கேட்டாலும் வேண்டாங்க. பழம் அதிகமானதுனால. கமநாயக்கம்பட்டி மாலை போட்டியா? ஆமாம் அதுதான். சரி சரி, நினைச்சா விழுந்துடும். உளுந்த பழம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது தாத்தா, இது உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? ஒரு சின்ன பையன் போய் அவ்வைகிட்ட கேட்டிருக்கான், உங்களுக்கு பழம் வேணுமா அப்படின்ட்டு. ஆனால் உளிப்பு கொடுங்கன்னு சொல்லச்சில சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டிருக்கான். ஆமாம், அதுக்கு கேட்டிருக்காங்க, பழத்தில் எப்படி சுட்டது சுடாது கண்டுபிடிப்பா அப்படின்ட்டு. இருங்க காட்டுறேன்ட்டு போய் படன்னு உளுப்பியிருக்கான் மரத்தை. பழம் பூரா உளுந்துருக்கு. உளுந்த உடனே என்ன ஆகும், கனிஜ பழம் மண் ஒட்டிரும்ல, எடுத்து அப்படி ஊதிருக்காங்க, சுட்டுச்சே அப்படின்ட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் கேட்டிருக்காங்க அது யாருன்ட்டு. அது முருகர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? ஐயா தாய் தகப்பனை விட்டு கோவத்தில் போய் ஆடு மேய்க்க போயிடுவார். சரி, முருகர். சரி, ஆடு மேய்க்க போன இடத்துல இந்த கிளையும் ஊந்த கிளையும் பாவம் வந்துக்கிட்டு இருக்கோம். சரி சரி சரி, அதுதான் அவ்வை கிளவி. அப்போ அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, தாகம் தாங்க முடியாமல் வந்து உட்காருது இல்லை. ஆமாம், என்ன பாட்டி விளைச்சி போய் வாரியிலேன்னு கேட்கும். முருகன் கேட்பார். கேட்கும்போது இப்படி வந்தையா அப்படிங்கும்போது பேசிக்கிட்டே இருந்த மட்டுக்கு. அப்போ நாவல் பழம் உளிப்பு போடுறது சாப்பிடலாம் அப்படிமா, பழம் தரட்டாம்பா. அப்போ என்ன உளிப்பு போடு அப்படிங்கும், கொடு அப்படிங்க. கொடுன்னு சொன்ன வார்த்தைக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்பார். சரி, அதாவது தெய்வத்தை விட மனிதன் மிச்சமாக ஆகக்கூடாது இல்லையா? தெய்வ வார்த்தையை விட மனித வார்த்தை மிச்சமாக போனால் தெய்வத்துக்கு மதிப்பு இல்லை. அதனால சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்க. அந்த கருத்து கணிப்பில் அவர் கேட்க, பழம் சுடையும் செய்யுமாயா அப்படிங்க. என்ன அப்போ சரி பாருங்க அப்படின்ட்டு, சரி வேணா உழுப்புறேன்ட்டு கவுளிக்கம் போட்டு இழுப்பார். சரி, பழம் கீழே விழுந்தாலும் மண் ஒட்டிடும். எடுத்துட்டு பூன்னு ஊல பாட்டி பழம் சுடுதான்னு கேட்பார். அதுக்கு பிறகுதான் முருகன் தச்சுருவமாக காமிக்கிறது. முருகா நீயா என்ன சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு சுட்டி காட்டிய முருகா அப்படின்னு சொல்லி அதுலேருந்தே பாட்டு ஆரம்பிச்சு பாட்டு வரும். அதுக்கு முன்னாடி இதுக்கு பேர் நாவல் பழம். அதுக்கப்புறம் அது பிறகுதான் நபா பழம்னு வந்தேன். ரெண்டுமே ஒன்று தானே தா. அது அவை கிளவி சுட்ட பழம்னு தூக்கி வச்சல. அதுக்கு பிறகுதான் இதுக்கு பேர் நபா பழம். அதுக்கு முன்னாடி நாவல் பழம். நாவலை வைக்கவே தானே சுட்டுட்டு. ஓ, அதனால நவாப்பழம். ஓ, இதனால தான் இதுக்கு பேரே இருந்துச்சா, நாவலை சுட்டு, அதனால தான் நாவல் பழம் அப்படிங்கிற மாதிரி பேரா? சரி சரி சரி. அனைத்தும் முடிஞ்சு, நவாப்பழமும் முடிஞ்சு. அதுக்கு முன்னாடி போனால் நாவல் பழம். நாவல் பழம் நாவலை வைக்கும் போது சுட்டதுனால தான் நவாப்பழம். திறந்து பேரத்தில் படிக்கிறோம். டேஸ்ட்டாக இருக்குது பயிருக்கு. கீழே உளுந்தவளும் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா விட்டு போகுது. ஒவ்வொன்றும் பெருசாக இருக்குது, ஒவ்வொன்றும் ஆட்டாம்பளுக்கு சைஸில் தான் இருக்குது. அந்த ஆடுக்குள்ளே போட்டுறானோ ஆடு பறக்கட்டுன்னு. இந்த இடத்துல
கிடைக்காத மாதிரி எல்லாத்தையும் பிறக்கக்கூடாது. ம் இந்தா திண்டு பாருங்க, மண்ணால் நாக்கில் போகாமல். இன்னொன்று அங்கே வேடிக்கையில் இருக்கிறது சூப்பராக இருக்கும். இன்னும் அங்கேயும் மரம் இருக்கா? இது கரைச்சல இது. ம் பாட்டத்தை எடுத்தோமா, ம் 2 பேரம்பேத்தி வந்தாலும் 2 தின்னுக்கிடும். அது உழுப்புனாலும் கொடுத்துக்கிடுங்க. ஆமாம், மரத்துக்காரங்களே உழுப்புனாலும் கொடுத்துட்டு போவாங்க. உனக்கு 2 எனக்கு 2ன்னு திங்க முடியா? ம் மரங்கள் இல்லாத பணிகளை பாட்டை எடுத்தோன்னு வைங்களேன், ம் இது போய் நம்ம 10 ரூபா விலைக்கு வாங்கணும். ஆமாம். நீ கடல் லைன் போக முடியா? ம் சரி, சிப்பிங் 2 சூப்பு போடுறீல்ல, ஆமாம். அது போமா. இப்போ பழம் இடம் உளிப்பியாச்சு நமக்கு தேவைக்கு. சரி. என்ன ம் இதில் மருந்து செடியும் இருக்குது. இது என்ன செடி? இப்போ கிடைக்காத கீழே தெரிய முடியாது. ம் கிடைக்காத மருந்து செடியாக இருக்குது. வண்ணாவரி. என்ன ஊர்? வண்ணாவரி. வண்ணா ஊரியா? சொறி சரங்கு, ம் படதாமரை இதுகளுக்கு போடுறது. பார்க்க கொஞ்சம் கொளிஞ்சி மாதிரியே இருக்கு. பார்க்க கொஞ்சமாக இருக்கும். ம் நானே இவ்வளோ காலமாக இதில் அலையெல்லாம் பார்க்கல. 2 செடி தூர் இருந்திருக்கு. சரி சரி. சரி, தேவைக்கு 5 உழுப்பணும், தின்னாச்சு, ஆடு ஊட்டி மேய்ச்சாச்சு. ம் இனிமேல் வெயிலுக்கு வீட்டில் போய் தூங்குவோம். சரி. சார் பாய். பாய்.